மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறதுல அவர் வல்லவர். சொல்லி கொடுக்கறதுல அவரை மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்லி கொடுக்க முடியாது. ஒரு ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த 12 சீஷர்களுக்கு அவர் தன்னோடு கூட அமர வைத்து நிறைய போதனைகளெல்லாம் கற்றுக் கொடுத்து இப்போ சொல்கிறாரு, நீங்கள் போங்க அப்படின்றார். போகும்போது உங்கள் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, புறஜாதியாருடைய பட்டணங்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் இப்போ அதை செய்யுங்கன்றார். அல்லேலூயா. அப்படி நீங்கள் போகும்போது அது பட்டணமோ அது கிராமமோ, நீங்கள் ஒரு வீட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் ஒரு சமாதானத்திற்கு பாத்திரமான இருந்தால் நீங்கள் புறப்படுகிற வரைக்கும் அந்த வீட்டில் தங்கி இருந்து அந்த ஏரியாவை மையமாக வச்சு என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த வீட்டை என்ன செய்யுங்க, வாழ்த்துங்க அப்படின்றார். அந்த வீட்டார் அதற்கு பாத்திரமான இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களுக்கு போகும். ஒருவேளை அவர்கள் அபாத்திரமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதமான சமாதானம் உங்கள்கிட்ட வந்துடும். அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, யாராவது ஒருத்தன் உங்கள் வீட்டிலையோ அல்லது பட்டணத்துலேயோ கிராமத்துலேயோ உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா காலில் இருக்கிற தூசியை உதறி தட்டிட்டு வந்துடுங்க. நியாய தீர்ப்பு நாளில் நடக்கிறது அது தன்னால் என்ன செய்யும், நடக்கும் அப்படின்ட்டார். ஆமேன். இதுதான் இந்த வசனத்தின் முன்பக்கம் பின்பக்கம் இருக்கிற சாராம்சம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ரீச் எவ்ரி ஹோம், ஒவ்வொரு வீட்டையும் சந்தியுங்கள். அப்போ நாம் எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ முதல்ல அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டையும் நம்ம என்ன செய்யணும், சந்திக்கணும். பின் நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பரமேறி போவதற்கு முன்பு நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய். ஆமீன் சொல்லுங்கள். அப்போ எருசலேமில் தான், அதுக்கப்புறம் தான் சமாரியா, அதுக்கப்புறம் தான் யூதேயா, அதுக்கப்புறம் தான் பூமியின் கடைசி பரியந்தமும். அப்போ முதல்ல சுவிசேஷத்தை எடுத்துட்டு தேவன் நமக்கு தந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் வீடுகளை நம்ம என்ன செய்யணும், சந்திக்கணும். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களாகிய நமக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு என்ன செய்யணும், புறப்பட்டு போகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் அவருடைய சீஷன்? சீஷர்களுக்கு தான் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாராம். பின்னாடி நீங்கள் பைபிளில் வாசித்தா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அப்போ அப்போஸ்தலர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்ன செய்யலை சொல்ல. யார் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் மூலமாகவே கர்த்தர் அற்புதங்களெல்லாம் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஒரு வீட்டிற்குள்ளே நுழையும் போது அந்த வீட்டில் அவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு நமக்கு ஆரம்பத்தில் தெரியும். அங்கே ஒரு வியாதியஸ்தர் இருக்கலாம், அங்கே பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கலாம், அங்கே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு நபர் என்ன செய்யலாம் இருக்கலாம், மனசில் கொஞ்சம் கூட நிம்மதி சமாதானம் இல்லாத நிலையில் ஒருத்தர் என்ன செய்யலாம் இருக்கலாம், அந்த குடும்பமே பிரிஞ்சு போகிற கண்டிஷனில் என்ன செய்யலாம் இருக்கலாம், அல்லது அவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் நெருக்கடியில் என்ன செய்யலாம் இருக்க, என்ன நிலைமையிலனாலும் இருக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தான் அவர்களுக்கு தீர்வாய் போகிறவர்கள், நீங்கள் தான் அவர்களுக்கு வேண்டிய நற்செய்தியை சுமந்து செல்பவர்கள், நீங்கள் தான் அவர்களை சந்திக்க வேண்டிய சரியான நபர்கள், நீங்கள் அவர்களை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்களுக்கு ஒரு விடிவு உண்டாக போகிறது. அவர்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை காணப்போகிறார்கள். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அதுக்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நமக்கு நம்முடைய சபையை சேர்ந்த விசுவாசிகள் அவர்களுடைய வீட்டில் நடக்கிற கூட்டங்களிலே மாத்திரம் கலந்து கொண்டு அதோடு நம்ம வேலையை என்ன செஞ்சிடக்கூடாது, முடிச்சிடக்கூடாது. நம்மை சார்ந்திராத நிறைய வீட்டார் நம்மை சுற்றிலும் நமக்கு அருகிலும் இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு வீட்டையும் நம்ம என்ன செய்யணும், சந்திக்கணும். அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ நீங்கள் விரும்பணும் அவங்கள சந்திக்க. அல்லேலூயா. அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ நீங்களும் நானும் போகணும், அவர்களை தேடி நம்ம போகணும். அவர்களுடைய வீடுகளில் நம்ம போய் கால் மிதிக்கணும்.
ஏன்னா இயேசு வரும்போது அதில் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, எனக்கு இயேசுவை யாருமே சொல்லலைன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அடுத்தது இயேசு வரும்போது நம்மிடத்திலும் நீ யாருக்காவது என்னை பற்றி சொன்னியா அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனித்தாள் ஊழியம் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவானது. தனி நபராக அல்லது 2 பேராக சேர்ந்து ஒரு தனி நபரை சந்திப்பது அல்லது ஒரு குடும்பத்தை சந்திப்பது என்பது ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. ஒரு பெரிய திரள் கூட்டமாக போய் நின்னீங்கன்னா உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசுவாங்களான்னு நினச்சியாது, தெரியாது. ஆனால் ஒரு தனி நபரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவர்களோடு நீங்கள் பேசுகிற அன்பின் வார்த்தைகள், அவர்களை நீங்கள் விசாரிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரின் கிரியை அவர்களுடைய உள்ளத்தில் அது செயல்பட ஆரம்பித்தால் நீங்கள் லேசாக ஆரம்பிச்சு விட்டால் போதும், அவங்க கடன்னு என்ன செஞ்சிருவாங்க, மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா போகிறதுக்கு தான் ஆள் இல்லை. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஆண்டவர் பாருங்கள் முதலே சொல்லிட்டார், கண்களை ஏறெடுத்து பார்த்தா ஜனங்கள் எல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தான் என்ன செஞ்சிட்ருக்காங்க, சிதறி போயிருக்காங்க, வழி தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு வழி காட்ட ஒரு நபர் தேவை. அவர்களை கரத்தை பிடித்து இயேசுவினிடத்தில் நடத்தி கொண்டு வர ஒரு ஆள் வேணும். இயேசுவை பின்பற்றி யோவானுடைய சீசர்கள் 2 பேர் அப்படியே போகிறாங்க. அவர் திரும்பி பார்த்துட்டு, என்னப்பா வேணும், யாரை தேடுறீங்கன்னார். ரபி, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, வந்து பாருன்ட்டார். அன்றைக்கி அவர் கூட தங்குறாங்க. தங்கிட்டு அவரவர் வீட்டுக்கு தானே போகணும், அவரவர் வேலையை தானே பார்க்கணும். ஆனால் இவங்க அடுத்து யார் வீட்டுக்கு போகிறாங்க, நேராக நாத்தான்வேல் வீட்டுக்கு போனாங்க. அல்லேலூயா. நாத்தான்வேல்ட இயேசுவை அறிமுகம் பண்ணுறத சொல்கிறாங்க. இப்படி நாங்கள் பார்த்தோம், நேற்று போனோம், நாங்கள் தங்கணுங்கிற டீட்டெயிலை அவன் கேட்குறான். நாசிரத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? எப்போ நீ வா, வந்து பாரு. இப்போ பாருங்கள், இவங்க ஒரு வீட்டை போய் என்ன செய்கிறாங்க, சந்தித்து அவங்களோட பேசுனதுனால தான் அவன் வாரான். வரும்போதே இயேசு பேசுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ரபி, என்னை எதினால் அறிவீர்? ஆண்டவர் சொல்கிறார், நீ அத்தி மரத்தின் கீழே நிற்கும் போதே நான் உன்னை கண்டேன், மெய்யாகவே நீ தீர்க்கதரிசின்ட்டான். எப்பா, நான் அத்தி மரத்துக்கு கீழே இருக்குன்னு சொன்னதுனாலயா? இனி வரக்கூடிய நாட்களில் தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறது நீ பார்ப்ப, இதிலும் பெரிதானவைகளை காண்ப. சீசனாகவே மாறிட்டான், அப்போஸ்தலர்களில் ஒருவனாக மாறிட்டான். அவங்க ஒரு வீட்டை போய் சந்தித்து அவனை கூட்டிகிட்டு வர போய் தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ நீங்கள் போய் சந்தித்து ஒரு நபரை இயேசுவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரும்போது அந்த நபர் எதிர்காலத்தில் ஊழியக்காரராக கூட மாறலாம், தேசத்தை அசைக்கிற ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாறலாம், பல நாடுகளுக்கு கடந்து சென்று ஊழியம் செய்கிற ஒரு சுவிசேஷகனாக மாறலாம். இயேசுவை அறியாத இடத்துல இனம், மொழி, கலாச்சாரம் இதெல்லாம் விட்டுட்டு போய் ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரி என்ன செய்யலாம், மாறலாம். ஆனால் இன்றைக்கி தேவை யாருன்னா, வீடுகளை சந்திப்பதற்கு விசுவாச பிள்ளைகளாகிய நீங்கள் தான் தேவை. அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற சீசர்களாகிய நீங்கள் தான் தேவை. அல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே ஏறினா நான் எங்கே போகணுமோ அங்கே தான் போவேன். அடுத்து அங்கேருந்து கிளம்புனா நேராக வீட்டுக்குள்ளே வந்து கதவை என்ன செஞ்சிடுவேன், பூட்டிடுவேன் அப்படின்னு இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் நல்ல ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நான் யாரையாவது ஒரு ஆளை சந்திக்க என்னை வழி நடத்தும், ஆவியில் நீர் உணர்த்தும், எந்த வீட்டுக்கு நான் போகணும், எந்த குறிப்பிட்ட நபர் தேவையோடு இருக்கிறார் என்று நீங்கள் ஜெபத்தோடு ஆவியானவருடைய உதவியை நாடினால் நீங்கள் வரும்போதோ அல்லது கிளம்பும் போதோ கர்த்தர் சொல்வார், அந்த வீட்டு கதவு போய் தட்டு, அந்த குறிப்பிட்ட நபரை நீ போய் சந்தி. அல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட நபர் இப்போ வருவான், நீங்கள் வெயிட் பண்ணு. இப்படிலாம் எத்தனையோ சாட்சிகளை நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்படிப்பட்ட அனுபவங்களெல்லாம் இன்றைக்கும் சாட்சியாக அறிவிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்றைக்கு நமக்கு அனுபவமாக மாறும்? இதெல்லாம் சாட்சியாக தான் கேட்டுட்ருக்கோம். கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் போ சொன்னார், கர்த்தர் எழுப்பினார், கர்த்தர் அந்த வீட்டை போய் பாருன்னாரு, அந்த நபரை போய் சந்தினார்னு இப்படியே சாட்சியாக சொல்லி தான் என்ன செஞ்சிட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம். ஆனால் நாம் என்னைக்கு இதை செய்ய போகிறோம்? அல்லேலூயா. நீங்கள் இப்படி தனி நபரை சந்தித்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லாத பட்சத்தில் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வருவதெல்லாம் ரொம்ப தாமதமாக நடக்கும். நீங்கள் இந்த வேலையை கரெக்டாக செஞ்சீங்கன்னா துரிதமாக நடக்கும்,
தாமதமாக நடக்கணுமா துரிதமாக நடக்கணுமா? துரிதமாக நடக்கணும். அதுக்காக எல்லார் வீட்டு கதவையும் போய் தட்டுங்கன்னு நான் நினச்சில சொல்லலை. ஆவியின் ஏவுதலோடு நீங்கள் போங்க. அல்லேலூயா. நெருக்கமாக நம்மோடு கூட பழகுகிற நிறைய பேர் இருக்காங்க. நாம் உட்காந்து பேசினா, அன்பாக பேசினா, நம்ம எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்குறதுக்கு ஆட்கள் என்ன செய்கிறாங்க? அவங்கள்ட்டெல்லாம் மற்ற கதையெல்லாம் நம்ம பேசுகிறோம். இயேசு என்றைக்காவது பேசியிருக்கிறோமா? சுவிசேஷத்தை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோமா? ஏதாவது வசனத்தை வச்சு அவங்கள்ட்ட விளக்கம் சொல்லியிருக்கிறோமா? அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் இயேசு அறிமுகம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்திருக்கிறோமா? அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறோமா? இதெல்லாம் யோசித்து பார்ப்போம். வீட்டிற்கு போங்க, அந்த வீட்டை வாழ்த்துங்க. ஏன்னா உங்கள் மூலமாக தான் ரட்சிப்பு அங்கே கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் மூலமாக தான் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபரை குணமாக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் மூலமாக தான் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபரை பிசாசின் பிடியிலேருந்து விடுவிக்க விரும்புகிறார். இதுக்கு ஏதோ பெரிய வரம் பெற்ற ஒரு ஆளை அழைச்சிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சுமந்துட்டு போங்க. நீங்கள் பேசும்போதே அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வந்துடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த காரியத்துக்காக ஏசப்பாட சொல்லிட்டு வந்துடுங்க. மறுநாள் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு உங்களை அந்த வீட்டார் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பார்கள். சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்கு உங்களை தேடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கும் சாத்தியம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடையவர்களுக்குள்ளே நம்முடைய வட்டத்தை அப்படியே வைத்து கொண்டிராமல் கொஞ்சம் கண்களை எடுத்து பார்ப்போம். வீடுகளை சந்திப்போம். இயேசுவை அறியாத ஜனங்களை உற்சாகப்படுத்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கருத்தில் எடுத்துகிட்டு போவோம். ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணுவோம். அப்போ தான் இயேசுவை தைரியமாக நாம் என்ன செய்ய முடியும்? சந்திக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வீடுகளை சந்திக்கணும்ப்பா, தனி நபரை சந்திக்கணும்ப்பா, குடும்பத்தை சந்திக்கணும்ப்பா. என்னை நீங்கள் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. என் மூலமாக இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பீங்கப்பா. என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் மூலமாக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்தின் ஆயுதமாக எங்களை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகளை பயன்படுத்தி அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.